இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ நாராயணீயத்திலே தசகம் 95 தியான யோகம். உலகத்திற்கு காரணமாய் உள்ளவனே, உலக சிருஷ்டியின் துவக்கத்தில் சமஷ்டி ரூபியாக அனைத்து உலகங்களிலும் சூஷ்ம சரீரத்தோடு விளங்கும் ஹிரண்ய கர்ப்ப சரீரத்தோடு விளங்கினாய். பிறகு தாங்கள் தனித்து நிற்கும் சிவஷ்டி ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜீவனிலும் ஆத்மாவாக உறைந்த பிறகு மாயா குணங்களுடன் கூடி விளங்குகிறாய். அவ்விடத்தில் அடங்கிய ஜீவனான நான் பக்தி ரூபமாக விருத்தியடைந்த சத்துவகுணத்தால் ராஜஸ் தமஸ் ஆகிய குணங்களை வென்ற பிறகு அந்த சத்துவ குணத்தையும் கடந்து எந்த குணங்களாலும் மறைக்கப்படாமல் உனது உருவமாகவே விளங்கப் போகிறேன். எங்கும் நிலையற்று வியாபித்து இருப்பவரே, சில சமயம் தம்மோ குணத்தின் ரஜோகுணம் மேலெழுந்த போது சிற்றின்பத்தில் நாட்டம் செல்கிறது. இது தோஷமுடையது என்ற ஞானம் சத்துவ நிலையில் கூறப்பட்ட போதிலும் அது இயற்கையான குணமாகியால் மறுபடியும் அதில் நாட்டம் கொள்வது தடுக்க முடியாமல் போகிறது. அப்பொழுது மனம் குணங்களோடு சேர்ந்து விடுகிறது. இத்தகைய குணங்களை எல்லாம் துரித கதியில் அடக்க ஏகாந்த பக்தி ஒன்றே கதி என்ற அன்னப்பட்சி உருவில் வந்து சனகாதி முனிவர்களுக்கு நீ அறிவுறுத்தினாய். கிருஷ்ணனை கர்மாதிகாரிய விருப்பத்தை அனுசரித்து அவர்கள் உயர் நலத்திற்கு தேவையான சாதனங்கள் நிறைய கூறப்பட்டுள்ளன. அவற்றின் அற்ப சுகங்களுக்கும் நிலையற்ற பல பதவிகளுக்கும் உண்டாகின்றன. என்றாலும் அவற்றில் பக்தி ஒன்றே அனைத்து மார்க்கங்களிலும் மேன்மையானது என்று நீ உனது தோழரான உத்தவனுக்கு உபதேசித்தாய். சிற்றின்பத்தை நாடுகளும் பக்தியால் உண்டாகும் பேரானந்தத்திற்கு சமமான ஆனந்தம் எப்படி கிடைக்கும்? நீர்நிலையில் வசிக்கும் ஜீவராஜ் எல்லா இடங்களும் நீராகவே தோன்றும். அதுபோல் உன்னிடம் கொண்ட பக்தினால் மனம் மகிழ்ந்தும் ஆசையை அறவே ஒழித்து உலகில் இனிது வாழ்பவன் எல்லா திசைகளும் இன்பமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பக்தன் இந்திரனின் உலகத்தையோ பிரம்மலோகத்தையோ இன்பத்தையோ கொடுக்கின்ற யோக சிந்தனையோ விரும்புவதில்லை. இவ்வளவு ஏன், அந்த பக்தன் தானாகவே மோட்ச சுகம் வந்தாலும் அதில் விருப்பம் இல்லாதவனாக இருக்கிறான். உன் பக்தன் இந்திரியங்களை அடக்க முடியாதன் காரணமாக சிற்றின்பங்களால் துன்புறுகிறான். ஆயினும் மறுபடியும் அந்த பக்தியாலே எதிர்க்கப்பட்டு வலிமையிழந்த அந்த சிற்றின்பங்களால் அவன் வெல்ல முடியாதவனாகிறான். கொழுந்துவிட்டு எரிகின்ற நெருப்பு ஏராளமான விறகுகளை எரிப்பது போல் உன்னிடம் கொண்ட பக்தி என்னும் பெரும் நெருப்பு பாவங்களை எரித்து விடுகிறது. அப்பொழுது இந்திரியங்கள் எல்லாம் எவ்வாறு செயல்புரியும்? உள்ளத்தில் ஈரமும் உடம்பில் சிலிர்ப்பும் மகிழ்ச்சி கண்ணீரும் இல்லாமல் மனம் இப்படி தூய்மை அடையும்? பக்தி இல்லாதவனுக்கு மிகுந்த தவத்தினாலும் கல்வியாலும் ஆவது ஒன்றுமில்லை. தெய்வத்தன்மை வாய்ந்த சுத்தமான மையினால் தீட்டப்பட்டு தெளிவடைந்த கண்ணை போல் இந்த ஆத்மா உனது லீலைகள் நிறைந்த கதைகளை ருசித்து அனுபவித்தால் தான் உண்மையான மெய்ப்பொருளை காண முடிகிறது. தேறிய பயிற்சியாக நுணுக்கமான துவங்களோ கோடிக்கணக்கான செயல்பாடுகளோ இவை அறியப்படுவதில்லை. ஆசனத்தில் அமர்ந்து எந்த பக்தியும் சாயாமல் செங்குத்தாக உடலை நிமிர்த்தி மூக்கின் நுனியில் பார்வை நிலையாக பதித்து பூரகம் சேஷம் கும்பங்களால் காற்றை சீர்படுத்தி கீழ் நோக்கி இருக்கும் இதய கமலத்தை தியான பலத்தால் மேல் நோக்கி இருப்பதாக பாவனை செய்து அடுத்தடுத்து அதன் மேல் அமைந்திருக்கும் சூரிய சந்திர மண்டலத்தின் கற்பனையில் கடந்து அக்னி மண்டலத்தை அடைந்து அதன் மத்தியில் நீருண்டு இருண்ட நீலமேகம் போன்ற சியாமல வர்ணனான அழகிய உன் திருமேனியிடம் தியானிக்க நான் அபியாசம் செய்வேன். கருமையான மின்னும் கருத்து மின்னும் உன் கேசம், காதுகளில் மின்னும் அழகிய மகர குண்டங்களும், புன்னகையால் உள்ளம் ஒரு கவஸ்தூப மணியால் பிரகாசிக்கும் வனமாலையும் முத்து மாலைகள் சூழப்பட்ட அழகிய மார்பையுடையவரும் நீண்ட கரங்களையுடையவரும் மென்மையான வயிறு பொன்னிற பட்டாட்டில் திகழும் அழகிய இடையை உடையவரும் புஷ்டியும் அழகியும் தொடையும் தாமரை மலர்களைப் போல் அழகாக விளங்கும் திருமுடிகளையும் உடையவனான உன்னை தியானிப்பேன். ஈசனை தியானத்தில் உற்சாகமுள்ள மனதை பாதம் முதல் கேசம் வரை உள்ள உன்னுடைய அனைத்து அவயங்களிலும் தாரணம் செய்வேன். இறுதியில் அவை அனைத்தும் அழகு மிக்கதும் புன்முறல் பூத்ததுமான முக கமலத்தில் என் தாரணையை நிறுத்துவேன். அங்கு லயித்து என் மனதை உன்னத ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்ற சச்சிதானந்த ரூபத்தில் சிந்தையை கரைத்து மற்ற எதையும் நினையாது இருப்பேன். இத்தகைய லட்சணங்களும் இருக்கும் திருமேனியை தியானிக்க வேண்டும். முரண் என்ற அசுரனின் பகைவனே, குருவாயூருடைய தலைவனே, இப்படி ஒரு தியான யோகத்தில் ஈடுபட்டவனுக்கு அனிமா முதலிய அஷ்ட சித்திகளும் தொலைவில் நடப்பதை கேட்கும் சக்தியும் நான் முந்தி என்று போட்டுக்கொண்டு முன்னே வந்தவன். ஆனால் இவை அனைத்தும் முன்னை அடைவதில் தாமதத்தை விளைவிப்பதால் இவற்றை நான் ஆதரிக்க மாட்டேன். முழுமுதற் கடவுளும் ஆனந்த ரூபியான உன்னை அடைவதை மட்டுமே நான் விரும்புகிறேன். இவ்வாறாக அனைவரும் தியானத்திற்கு குருவாயிரப்பா
நீயே என் துன்பங்களையும் காத்தருள வேண்டும் என்று நாராயண பட்டத்தில் விரும்பி வேண்டி கேட்டு, அதே போல் உன் பக்தர் நான் விரைவில் எழுந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு சக்தி எனக்கு குழு இறைவா என்று கிருஷ்ண பரமாத்மா வேண்டுகிறேன். அடுத்து தசகம் 96 பகவான் பெருமைகளும் ஞானம் முதலிய யோகங்களும். பெருமை மிகுந்தவனே, உலக வடிவனே, பிரம்மாவும் நீயே, நீயே எழுத்துக்களில் அட்சரம், மந்திரங்களில் ஓங்காரம், அரசர்களில் மனு, முனிவர்களில் பிருகுவும் நாரதனும், அசுரர்கள் பிரகலாதன், விலங்குகளில் காமதேனும், பறவைகளில் கருடன், பாம்புகளில் ஆதிசேஷன், ஆறுகளில் நீ கங்கையாக இருக்கின்றாய். நீ அந்த நிலையை போற்றுவதில் பலிச்சக்கரவர்த்தி, வேள்விகளில் ஜப வேள்வி, வீரர்களில் அர்ஜுனன், பக்தர்கள் உத்தவன், வலிமையுடையவர்களுக்கு வலிமை, பொலிவு மிகுந்தவர்களுக்கு பொலிவு. உன் பெருமைக்கு முடிவே இல்லை. மேலும் சிறந்து விளங்குகின்ற பொருள்கள் யாவையும் நீயே ஆவாய். உயிரும் நீயே, உலகம் ஏற்றும் நீயே. இந்த உலகத்தில் நீ இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. உன் பக்தர்கள் வேத மார்க்கங்களில் வர்ணாசிரமங்கள் விதிக்கப்பட்ட தர்மத்தை முதல் உனக்கு அற்புதமான பக்தியுடன் அனுஷ்டிப்பார். அதனால் மனதில் வைராக்கியம் விதிக்கும் போது மெல்ல மெல்ல அந்த தர்மங்களை தியாகம் செய்து பரம்பொருளை எட்டுகிறார்கள். அந்த பரம்பொருள் மனதிற்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியது. வெவ்வேறாக தோன்றும் எல்லா பொருள்களையும் தனக்கு ஒரு காரணம் இல்லாமல் அனைத்திற்கும் காரணமாக விளங்கும் பரம்பொருள் தான் நான் என்று பரிசுத்தமான ஞானத்தை பக்தர்கள் அடைகின்றனர். இந்த உலகில் ஞானம், கர்மம், பக்தி ஆகிய 3 யோகங்களும் உன்னையே அடைவதற்குரிய கருவிகளாகும். உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் அனைத்தையும் விட்டு வைராக்கியம் அடைந்து ஞான உதயம் ஏற்றது. சிற்றின்ப பட்டினை கொண்டவர்களுக்காக உன்னிடம் ஒப்படைக்கும் கர்மயோகம் தகுந்தது. ஆனால் சிற்றின்பங்களில் மீதியான பற்றோ முற்று வைராக்கியம் இல்லாமல் பக்தி கொண்டவர்கள் பக்தி யோகம் உரியது. பகவான் இந்த உலகில் வாழும் மனிதர்கள் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ஞானத்தையோ புண்ணியத்தில் பக்தியோ எளிதில் அடைகின்றார்கள். ஆகையால் சொர்க்கத்தை அடைந்தவர்களாயினும் நரகத்தை அடைந்தவர்களாயினும் இந்த மாயால் சூழப்பட்ட மனிதர் உலகத்திலே மீண்டும் பறக்க விரும்புகிறார்கள். பிறவிக்கடலை கிடக்க இந்த மனித உடைய ஒரு படகை போல இருக்கிறது. நல்வினையால் அதில் புகுந்துள்ள எனக்கு குருவே படகோட்டியவர். அத்துடன் நீயே அனுகூலமான காற்றாகி என்னை கரையேற்ற வேண்டும். கேவலம் ஞானத்தை மட்டுமே நாடுகள் உபநிதங்களையும் தர்க்க சாஸ்திரம் பின்பற்றி இது என்று உருப்பெறாத மூலப்பொருளை ஆராய்ந்து கொண்டு பெரிதும் துன்புறுகிறார்கள். மேலும் இந்த ஆராய்ச்சியில் அவர்கள் தெளிவு பெறாமல் பல பிறகுகளின் முடிவில் தான் மோட்சத்தை அடைகின்றார்கள். அதேபோல் கர்மயோகமும் மனித வாழ்க்கை பிரதான குறிக்கோளான மோட்சத்திற்கு மிகவும் தொலைவில் இருக்கிறது. ஆகவே பரமாத்மா, இந்த பக்தி யோகம் மட்டும்தான் தொடக்கம். இது முதலே பக்தி யோகம் தொடக்கம் முதலே உள்ளத்தை கவர்ந்து விரிவாக உன்னை அடையும்படி செய்கிறது. ஆகவே உன் மீது நான் கொண்டுள்ள பக்தியானது மேன்மேலும் வளர வேண்டும். வியாசமுனிவர் கேவலம் ஞானத்தை மட்டும் நாடி செய்யும் முயற்சியை கூறி வருகிறார். ஆனால் பிரம்மத்தின் உண்மை நிலையை கேட்டறிந்து உன்னிடம் புகுகின்றவனுக்கு மோட்சம் கைகளில் நுனியில் உள்ளது. இந்த பக்தி யோகத்திலும் உள்ளம் சஞ்சலமாக இருந்தால் எளிதில் தீர்மானம் செய்ய முடியாது, தியானம் செய்ய முடியாது என்பது உண்மையான விஷயம். ஆயினும் பயிற்சியினாலும் உன் அருளினாலும் உன் திருமேனியின் அழகினாலும் மனதை விரைவாக அடைந்து முடியும். உலகின் தலைவனை, நான் மிகவும் கடுமையான கர்மயோகத்தை எதிர்ப்பவனும் உன் புண்ணிய சதித்தியவற்றை உறுதியான பட்டினை கொண்டவராயினும் ஆசைகளை விட்டுவிட ஆற்றல் இல்லாதவனாக உள்ளேன். ஆகியால் உறுதியோடு உன்னிடம் மனதை செலுத்தி அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொண்டே மனிதன் மீது பக்தி வளர்ப்பு. ஆகையால் நீ உள்ளத்தில் இருக்கும்போது சிற்றின்பங்கள் எல்லாம் விரைந்து அழிந்து விடுகின்றன. இவ்வே 300 காலத்தில் ஒரு அந்தன் பெரிதும் கஷ்டப்பட்டு ஈட்டிய பொருள் அனைத்தும் அழிந்தது. அந்த காரணத்தில் நிலையற்ற பொருளின் மேல் நாட்டம் செல்லாமல் வைராக்கியம் போன்ற மனத்தெளிவை அடைந்தான். பொருளற்ற அவனால் இனி தனக்கு பயனில்லை என்று உணர்ந்த மக்கள் அவனை துன்புறுத்திய போது அவன், என் துன்பத்துக்கு என் மனமே காரணம், மக்களோ காலமோ கர்மமோ கூறுகளோ இல்லை, இந்த மனமே ஆத்மா செயல்பட காரணமாக இருந்து பல குணங்களை கற்பித்து எல்லாவற்றையும் செய்கின்றது என்று சொன்னான். மேலும் அவன் அமைதியற்றவனாய் உன்னை அடைந்தான், அமைதி உற்றவனாய் உன்னை அடைந்தான். ஹே குரு, அத்தகைய மன அமைதி எனக்கு இனி அருள வேண்டும். குருவாயூரனுடைய தலைவனே, 300 காலத்தே ஐவன் பராவரசு என்ற மன்னன் ஊர்வசியில் மனதிப்பெறுகிறது. நீண்ட காலம் அவருடன் இருந்துட்டு மோகம் தீர்ந்ததும் இந்த பெண்கள் மிகவும் இழிந்தது என்றுனது. சிற்றின்பத்தின் பற்று நீங்கியவன உறுதியான வயராகியதும்
உன்னிடம் பற்றி கொண்டான். பின் அனைவருடன் சுகமாக வாழ்ந்தான். அதுபோல உலக சுகங்கள் பற்றின விலைக்கு நீயே என்னை பக்தர் சேர்ந்தவனாக செய்ய வேண்டும். மேலும் என் நோய்களை தீர்த்தள்ள வேண்டும். நாராயண மட்டத்தில் வணங்குகிறார் அந்த பரமாத்மாவை. அதேபோல் உன்னிடம் நானும் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகிறேன். எனவே எனக்கும் இந்த நோயிலிருந்து விடுபட்டு தருவதாக கேட்கிறேன். நாளை தசகம் 97 சிறந்த பக்தி வீட்டுதான் மார்க்கண்டேயன் கதை. நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.